ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு அறுவடை தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ணுறாங்கிறத பார்த்துடலாம். அப்படியே இங்கேருந்து வெள்ளரிக்காய், அப்படியே பாவக்காய், புடலங்காய், பீக்கங்கான்னு என்னென்ன காய்கறிகள் நம்மளுக்கு இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு வெள்ளரி ஒன்று இருக்குது, அதை அறுவடை பண்ணிடலாம். உள்ளேயே பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய இருக்குது. அப்படியே கையோடு பார்த்திங்கன்னா அப்படியே அறுவடை பண்ணிடலாம். 2 நாளாக பார்த்திங்கன்னா மழை இல்லை, அதனால் கொஞ்சம் காடு எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் காஞ்சிருச்சு. ஈரம் அந்த அளவுக்கு இல்லை. மயில் பாருங்கள் எப்படி சத்தம் போடுதுன்னு. இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று கடிச்சிருக்கு, அதனால் இது அப்படியே போட்டுடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவுமே கொஞ்சம் இனம் வாடி இருக்குது, அப்படியே விட்டுடலாம். ஏதோ ஒரு கொடி ரொம்பவே காஞ்சிருக்குது. இந்த இடத்துல ஒரு பழம் பாருங்கள் அப்படியே பழுத்திருக்குது. அப்படியே விதைக்காக விட்டுறலாம். இன்னும் பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்கும். வெடித்ததுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா நல்ல விதை நல்லா முத்திருக்கும். இங்கே ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது. அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இன்றைக்கி வெள்ளரியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ காய்கள் தான் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 காய் கிடச்சிருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா காராமணி, தட்டைப்பயிறு. இது இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிஞ்சு வச்சுருக்கு. செடி பார்த்திங்கன்னா மழைக்கு நல்லாவே தொலைஞ்சிருக்குது. இப்போதைக்கு அறுவடை இல்லை. அடுத்தது நம்மளோட பாவக்காய் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிஞ்சு இருந்தது. அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் பழுத்துருச்சு. அது அப்படியே விட்டுறலாம் விதைக்காக. அது ரொம்பவும் பார்த்திங்கன்னா குட்டி காயாக தான் இருக்குது. அடுத்தது பீர்க்கன் அறுவடை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஒரு சில காய் இருக்குது, அது முத்தி இருந்ததுன்னா அதையும் அறுவடை பண்ணிடலாம். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், ஒன்று. அடுத்தது இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இதோட பார்த்திங்கன்னா 2 பீர்க்கன் இருக்குது. பிஞ்சுகள் இனி பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. அங்கங்கே பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது. போன இதில் எல்லாமே மழையினால் கொஞ்சம் அழுகியும் போயிடுச்சு. அதே மாதிரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா இது அறுவடை எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சு. அதனால் அறுவடையும் பார்த்திங்கன்னா கம்மியாயிருச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று, அடுத்தது இங்கே ஒரு பிஞ்சு, இங்கே ஒரு 2-3 பிஞ்சு இருக்குது. அங்கங்கே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குது. அதெல்லாம் முத்தி நம்மளுக்கு காய் கிடைக்குது என்னங்கிறது தெரியல. அடுத்த அறுவடை நம்மளோட புடலங்காய் பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. இது அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது, இதையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் பார்த்திங்கன்னா எறும்பு வருது, அதனால தான் பார்த்திங்கன்னா கீழே வச்சுட்டேன். இதிலேருந்து கொஞ்சம் பால் வரியும், அதனால இப்படி கொஞ்சம் மண்ணில் தேய்ச்சி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஒழுகாது. அடுத்தது இன்னும் மேலே காய் இருக்குது, பார்த்துடலாம். மழைக்கு பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பிஞ்சு அழுகிருச்சு. இங்கே உள்ள ஒன்று இருக்குது, அதுவுமே பாருங்கள் கொஞ்சம் அழுகி போயிடுச்சு இந்த இடத்துல. இதை அப்படியே தூரம் போட்டுடலாம், இது ஆகாது. அடுத்தது இங்கே ஒன்று பார்த்தோம், இதுவுமே
ஏதோ ஒன்று கடிச்சிருக்கு போல், அதையும் விட்டுறலாம் அப்படியே. அடுத்து இதுலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது, இதுவுமே ஏன்னோ கடிச்சிருக்குது ஏதோ ஒன்று, ஓட்டோட்டையாக இருக்குது பாருங்கள், புழு தான். நிறைய வந்து சேதம் ஆயிடுச்சு. இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது, இதையும் அறுவடை பண்ணிடலாம். அது வந்து நல்லாயிருக்கு போல், இதில் பாருங்கள் நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம சொரக்காய்ங்க, விதைக்காக விட்டுருந்தோம் இல்லைங்களா, அது நல்லாவே பெருசாக இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது, இது இப்படியே விட்டுருவோம், இன்னும் பெருசாகும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பிஞ்சு பார்த்து வச்சுருந்தேன், தண்ணி விட வரும்போது பார்த்திங்கன்னா பார்த்து வச்சுருந்தேன். இதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகும், இப்போ தான் வந்து முத்திருக்க ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோதாங்க. புடலங்காய் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 3 காய் தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது. புடலங்காயில் 3 காய் அறுவடை பண்ணியிருக்காங்க. அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா நம்மளோட சொரக்காய். அதுக்கு முன்னாடி நம்மளோட அவரைக்காய் கொடி பாருங்கள், நல்லா படர்ந்துருக்கு. அப்படியே பிஞ்சுகள் வந்து வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இன்றைக்கி நம்மளுக்கு சொரக்காய் எவ்வளோ காய் கிடைக்குதுன்னு தெரில, வாங்க எவ்வளோ காய் கிடைக்குதுன்னு பார்த்துடலாம். இதை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா இது என்ன முட்டைன்னே தெரியல, மயில் முட்டையா என்ன முட்டைன்னே தெரியல. உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது. இன்றைக்கி வந்து சொரக்காய் அறுவடை பண்ண போகிறது கிடையாது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா போன டைமே பிஞ்சுகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. கிட்டக்க காட்டுறேன், இது யாராச்சுக்கு இது என்ன முட்டைன்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். மயில் முட்டை மாதிரி தான் தெரியுது, ஆனால் கரெக்டாக இது என்னன்னு தெரியல. கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. நான் எதுக்கு போயிடுறேன். நல்லா புதர் மாதிரி இருக்குங்களா, பத்தாவதுக்கு மழை பெஞ்சதுனால பில்லு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இந்த கொழுக்கட்டாம்பில்லுன்னு சொல்லுவோம் மாடு மேய்கிறது, இந்த இடத்துல மட்டும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கட்டி மேய்ச்சிட்டோம், மறுபடியுமே தளைஞ்சு வந்துருச்சு. இதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே அருகாக இருக்குது, அதனால நல்லா முழங்கால் வளர்த்தி வந்துருச்சு. அதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா நம்மளோட சொரக்காய் கொடி படர்ந்து வந்திருக்கு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இப்போதைக்கு இடம் உள்ளே போகிறதுக்கே. அப்படியே ஓரத்தில் வந்து இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு போயிடலாம், உள்ளே வந்து நான் போய் தேட போகிறது கிடையாது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிஞ்சு பார்த்து வச்சுருந்த போன அறுவடையில் அது பார்த்திங்கன்னா இன்னுமே பெருசாகலை. இந்த காயெல்லாம் வந்து நம்மளுக்கு அறுவடை கொடுக்கும்போது கண்டிப்பாக காட்டுறேன். இன்றைக்கி வந்து சொரக்காய் அறுவடை பண்ணலைங்க. அந்த முட்டையை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு, உள்ளே வந்து போகிறதில்ல. ஏன்னா இன்றைக்கி நான் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ண வந்திருக்கேன். பாவக்காய் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒன்று பார்த்து வச்சிருந்தேன் இல்லைங்களா, அது டக்குன்னு ஞாபகம் வந்தது. இது வந்து அறுவடை பண்ணிடலாம், ஒன்று தான் இருக்குது. நல்ல பெரிய சைஸில் வந்து பாவக்காங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய சைஸுங்க. அதுவுமே பாருங்கள் கொஞ்சம் எல்லாம் கீழே கடைசியில் வந்து அழுகிறக்க ஆரம்பிச்சிருக்குது. கிட்டத்தட்ட 1 முழத்துக்கு வந்து இருக்கும் போல். நல்லா பச்சை பசையேன்னு இந்த மழை பெஞ்சதுக்கு நல்லா பில்லெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய. இந்த 2 தென்னம்புள்ளை வச்சுருட்டு இல்லைங்களா, அந்த குழிக்குள்ளே பார்த்திங்கன்னா எப்போவோ போட்டது புடலங்காய் கொடியும் சொரக்காய் கொடியும். புடலங்காய் பார்த்திங்கன்னா இப்போ தான் படர்க்க ஆரம்பிச்சிருக்குது இந்த இடத்துல. அடுத்தது பார்த்திங்கன்னா சொரக்காய் நம்ம அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா அந்த பொலி மேலே போட்டிருந்ததில் அந்த முட்டையை பார்த்து பயந்துட்டு பொறிக்காமல் வந்துட்டோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு காய் வந்து நல்லாவே பெருசாக இருக்குது. இதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இன்னுமே பார்த்திங்கன்னா நல்லா இந்த இடத்துல நல்லா குலையுது. இது வந்து இன்னும் முத்தலைன்னு அர்த்தம். இதை வந்து அறுவடை பண்ணிடலாம். ஒரே ஒரு காய் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ வரும்னு நினைக்கிறேன். இன்னும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிஞ்சு வந்து விட்டுருக்கு, இங்கே ஒன்று விட்டுருக்கு, அடுத்தது இங்கே ஒன்று, 2 பிஞ்சு வந்து இப்போதைக்கு இருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு அறுவடை ஒரே ஒரு காய் வந்து கிடச்சிருக்குதுங்க. சொரக்காய் வந்து இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இதோட வேர் பார்த்திங்கன்னா உள்ளே தான் இருக்குது, இந்த தென்னம்பிள்ளைக்குள்ளே தான் இருக்குது உள்ளே. அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா வரிக்கத்திரி கொஞ்சமாக இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிடலாம். இந்த வரிக்கத்திரி அறுவடை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய காய்கள் வந்து இருக்குது.
ஒரே ஒரு செடி தான், ஆனால் நல்லா காய்ச்சிருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 6-7 காய் பக்கம் காய்ச்சிருக்குது. அவ்வளோதான். பிஞ்சுகள் பாருங்கள், இன்னும் 2-3 பிஞ்சு வந்து விட்டுருக்கு. அதே மாதிரி இந்த சைடும் நிறையாவே இருக்குது. இன்றைக்கி கூட நிறைய பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியிருக்கோம். இன்னுமே பார்த்திங்கன்னா வரிக்கத்திரி இருக்குது இந்த கோவக்காய் கொடிக்கிட்ட, அதையுமே அறுவடை பண்ணிடலாம். இடிக்க வரக்கூடாது, போ 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 திரும்பி வரக்கூடாது. ஏய், இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செடி இருக்குது. இதுலேயும் வந்து 2-3 காய் இருக்குது. ஒன்று வந்து விதைக்காக விட்டுருந்தேன் இல்லைங்களா, அது வந்து கீழே விழுந்துருச்சு. இது அப்படியே இந்த கல் மேலே வச்சிடலாம். இந்த அப்படியே காயணும், அப்படியே காயட்டும். அடுத்தது இங்கே ஒரு செடி ஒன்று இருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிடலாம். அடுத்த அறுவடை கோவக்காய் பார்த்திங்கன்னா இப்போ தான் பூக்கள் பிஞ்சுகள் வச்சுக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு வாரம் ஆயிரும்னு நினைக்கிறேன். அடுத்த அறுவடை நம்மளோட உஜாலா நீட்ட கத்திரி, அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காய்கள் ஒரு 4-5 காய் இருக்குது. இந்த செடியில் இதையுமே அறுவடை பண்ணிடலாம். செடியவே பார்த்திங்கன்னா மொட்டை அடித்தாச்சு. இன்றைக்கி ஒரு 5 காய் வந்து இந்த செடியில் கிடச்சிருக்குது. அடுத்தது இங்கே ஒரு செடி இருக்குது, இதுலேயும் பார்த்திங்கன்னா காய்கள் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணிடலாம். ஒரே ஒரு காய் தான் இருக்குது, அதையும் அறுவடை பண்ணியாச்சு. பிஞ்சு தான் பார்த்திங்கன்னா வச்சுருக்குது அங்கங்கே. இந்த இங்கே ஒன்று இருக்குது. அடுத்தது இதுலையெல்லாம் பாருங்கன்னா இங்கே ஒன்று, அங்கே ஒன்று இருக்குது. அடுத்தது இங்கே வந்து ஒரு பாவக்காய் ஒன்று இருக்குது, இதையுமே அறுவடை பண்ணிடலாம். இன்றைக்கி கடைசியாக என்னென்ன அறுவடை பண்ணிக்கோங்கிறத பார்த்துடலாம். அந்த பாவக்காய் ஒன்று பெருசாக நீளமாக அறுவடை பண்ண இல்லைங்களா, அது வந்து கடைசியில் கொஞ்சமாக புழுவாக இருந்தது, அதனால் அதை அப்படியே தோட்டத்துக்குள்ளேயே போட்டு வந்துட்டேன். இன்றைக்கி என்னென்ன அறுவடை பண்ணிக்கோங்கிறத பார்த்துடலாம். ஒரே ஒரு பாவக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக வெள்ளரி, நீட்ட கத்திரியில் ஒரு 6-7 காய் அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது குண்டு கத்திரியில் ஒரு கொஞ்சம் 1/4 கிலோ பக்கமாக இருக்கும், அது வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். 1/4 கிலோ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அடுத்தது பீர்க்கன் வந்து 2 புடலையில் இன்றைக்கி 3 புடலை அறுவடை பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு சொரக்காய். இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா இதுதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.